सूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्. ஓம் நமோ வெங்கடேஷாய. பக்தர்கள் அனைவருக்குமே பகவானை சேவிக்கும் போது ஒவ்வொரு விதமான அனுபவம் ஏற்படும். அனைவருக்கும் பகவான் ஒரே மாதிரிதான் காட்சி அளிப்பார் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு அவர் சின்ன குழந்தையாக பிடித்திருக்கலாம். சிலருக்கு பகவானே வயதாகி நமக்கு உபதேசம் செய்பவராக பிடித்திருக்கலாம். சிலருக்கு பகவானுடைய திண்மையான தோள்கள், அவர்தான் நம்மை ரட்சிக்கிறார் என்கிற அம்சம் பிடித்திருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தாலே பகவான் தானும் ஈர்த்து கொள்ளுகிறார். அதே விதத்தில் பார்த்தோம் என்றால் பகவானுக்கும் எத்தனையோ விதமான பக்தர்கள் உண்டு. பகவானுடைய ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொருவருக்கு பிடித்தமானதாக இருக்கும். சிலருக்கு சின்ன வயசு கண்ணனை பிடிச்சிருக்கும், சிலருக்கு ராஜாவாக இருக்கும் ராமனை பிடித்திருக்கும், சிலருக்கு கோபமான மூர்த்தியாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை கூட பிடித்திருக்கலாம். அது அவரவருடைய விருப்பங்கள், அவரவருடைய ஆசை, ஞானத்தையும் பக்தியையும் பொறுத்தது. அதே போலத்தான் 10 ஆழ்வார்களுக்குள்ளே ஒவ்வொரு ஆழ்வாருக்கு பகவானிடத்தில் ஒவ்வொரு விதமான பாவனை உண்டு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசையாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குலசேகராழ்வார், திருப்பாணாழ்வார், தொண்டடிப்படியாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 10 ஆழ்வார்கள் சொல்லுகிறோமே. இந்த 10 ஆழ்வார்களுக்கும் ஒரே மாதிரியான ஈடுபாடு என்று சொல்லிவிட முடியாது. முதல் 3 ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள்னு சேர்ந்து சொல்றோமோ இல்லையோ, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 ஆழ்வார்களுக்கும் பரவாசுதேவன் என்கிற நிலையில் தான் ரொம்ப ஈடுபாடு உண்டாம். பகவானுக்கு மொத்தம் 5 நிலைகள். வைகுந்தத்தில் இருக்கும் நிலைக்கு பரவாசுதேவன் பெயர். பார்க்கடலிலே சயனித்திருக்கும் நிலைக்கு வியூகமூர்த்தி க்ஷீராப்திநாதன் என்று பெயர். 3வது வடிவம் கண்ணன், ராமன், வராகன், கோவிந்தன் என்றெல்லாம் பகவான் அவதரிக்கிறாரோ இல்லையோ, அவர் செய்த விபவாவதாரங்கள் 3வது நிலை. 4வது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்காரே, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்குள்ளும் ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளே பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார், நம்மை ரட்சித்து கொண்டு வருகிறார். அது 4வது நிலை. 5வது நிலை அர்ச்சாவதாரம். கோவில்களிலும் இல்லங்களிலும் பகவான் விக்கிரக வடிவத்தில் காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ, அது 5வது நிலை. அப்ப பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று 5ஆக பிரிப்பதுண்டு. அந்த 5 நிலைகளில் ஆழ்வார்கள் எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த நிலையில் ஈடுபட்டார்னு பார்த்தால், முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 பேருக்குமே பரவாசுதேவன் வைகுந்தநாதன் அவரிடத்தில் தான் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அடுத்து 4வது ஆழ்வாரான திருமிழிசை ஆழ்வார், அவருக்கு அந்தர்யாமியான பரமாத்மா ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் இருந்து கொண்டு இயக்குகிறாரே, அந்த அந்தர்யாமி என்கிற நிலைதான் திருமிழிசை ஆழ்வாருக்கு ரொம்ப விருப்பமான நிலை. அதற்கடுத்தது 3 ஆழ்வார்கள், நம்மாழ்வார், பெரியாழ்வார், கூட ஆண்டாளையும் சேர்த்துக்கலாம். 10 பேர்னு சொல்றத விட 12 பேர் ஆழ்வார்கள் இருந்தார்களோ இல்லையோ, அந்த ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து கொண்டோம்னால் ஆண்டாளுக்கும் சரி, பெரியாழ்வார், நம்மாழ்வார் 2 பேருக்கும் சரி, கண்ணனிடத்தில் தான் ஈடுபாடு. விபவாவதாரங்களுக்குள்ளே கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர்கள் பெரியாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள் 3 பேருமே. குலசேகர ஆழ்வார் என்பவர் ராமாவதாரத்திலே ஈடுபட்டார். அவருக்கு ராமன் தான் தெய்வம், எப்போதும் ராமனையே வணங்கி கொண்டிருப்பார். ராமாயண கதையை கேட்டு கேட்டு ரொம்ப பாவனையோடு அதை நினைத்து கொண்டிருப்பாராம். அப்ப குலசேகர ஆழ்வாருக்கு ராமனிடத்திலே ஈடுபாடு, நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாளுக்கு கண்ணனிடத்திலே ஈடுபாடு. அது விபவாவதாரம்ங்கிற நிலை. முதல்ல பரவாசுதேவனுக்கு 3 ஆழ்வார்கள், அந்தர்யாமிக்கு திருமிழிசை ஆழ்வார், அதுக்கு மேல ராமாவதாரத்துக்கு குலசேகர ஆழ்வார், கிருஷ்ணாவதாரத்துக்கு பெரியாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள். அதற்கு பிறகு அர்ச்சாவதாரம், கடைசி 5வது நிலை தானே மிச்சம் இருக்கு. அந்த அர்ச்சாவதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட திவ்யதேசம், ஸ்ரீரங்கம், திருவரங்கம்னு சொல்லுகிறோமே இல்லை, 108 திவ்யதேசங்களுக்கும் வேறான மூலமான திவ்யதேசம். அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளிடம், பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொல்லுகிறோமே, அந்த பெருமாளிடம் விசேஷமான ஈடுபாடு உடையவர்கள் தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பாணாழ்வாரும்.
மற்ற அர்ச்சாமூர்த்திகளை கூட அவர்களுக்கு பெருசா ஆசை கிடையாது. திருவரங்கநாதனிடத்தில் மட்டும் ஆசை கொண்டார்கள். அர்ச்சை குழுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு அந்த 2 ஆழ்வார்களுக்கு. கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கிறோமோ இல்லையோ, அவருக்கு பொதுவாக அர்ச்சாவதாரங்கள் அனைத்திலும் ஈடுபாடு உண்டா. இன்ன திவ்யதேசம் அந்த திவ்யதேசம்னு கிடையாது. ஸ்ரீரார் திருவேங்கடமே, திருக்கோவலூரே, மதில் கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மருதருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராலி தன்கா நரையூர் திருப்புலியூர், ஆராமம் சூழ்ந்த அரங்கம், கடபங்கை காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம், ஸ்ரீரார் என்று தொடங்கி வரிசைய திவ்யதேசங்களை பாடுகிறார். குறிப்பிட்ட திவ்யதேசம்னு திருமங்கை ஆழ்வாருக்கு ஈடுபாடு கிடையாது. எல்லா திவ்யதேசங்களையும் சேவிக்கணும், எல்லா பெருமான்களுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு விருப்பம். அப்ப 10 ஆழ்வார்களை வச்சிருந்தோம்னால் முதலாழ்வார்களுக்கு பரவாசுதேவன் இடத்துல ஈடுபாடு, திருமிழ்ச்சி ஆழ்வாருக்கு அந்தர்யாமியின் இடத்துல ஈடுபாடு, பெரியாழ்வார் நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடு, குலசேகர ஆழ்வாருக்கு ராமனிடத்திலே ஈடுபாடு, தொண்டடைப்பொடியாழ்வார் திருப்பான ஆழ்வாருக்கு குறிப்பிட்ட அர்ச்சாவதாரம், குறிப்பிட்ட திவ்யதேசமான திருவரங்கம், அதில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான் அவனிடத்துல ஈடுபாடு, திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சா சாமான்யம், பொதுவா எல்லா அர்ச்சாவதாரங்களிலும் ஈடுபாடு உண்டு. அதுவும் எவ்வளவு ஈடுபாடுனால் அவர் பாசுரம் பாடும்போது ஒரு அடி அவர் அர்ச்சாவதாரம் பாடாமல் அவரால் இருக்க முடியாது. எல்லா பாசுரங்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் அர்ச்சாவதாரம் சேர்ப்பாராம். இந்த பெரிய ராஜகுமாரர்கள் இளவரசர்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு சாப்பாடு உள்ள இறங்கணும்னா அது ரொம்ப மென்மையா அழகா அவர்களுக்குன்னு பண்ணப்பட்டதா இருக்கணுமோ இல்லையோ, ஒரு உருண்டை சோற்றை எடுத்து இப்படி கையில வச்சுப்பாளாம். அதுல குழிச்சுண்டு ஒரு கரண்டி அதுல நெய் குத்துவாளாம். அந்த நெய்யோடு சேர்ந்த சோரத்தா வாழால விழுங்க முடியுமா. வெறும் சோரை சாப்பிட்டா மென்ன பிடிச்சிரும், அவர்களால் அதை விழுங்க முடியாது, ரொம்ப வறண்டு போய் இருக்குமோ இல்லையோ. அப்போ ஒவ்வொரு பிடிதோறும் நெய் சேர்த்து கொள்வார்கள் இளவரசர்கள். அத போல திருமங்கை ஆழ்வாருக்கு ஒவ்வொரு அடிதோறும் அர்ச்சாவதாரத்தை சேர்த்து கொண்டே இருக்கணுமா. அர்ச்சாவதாரத்தை பாடாமல் தனியா விபவாவதாரத்தை கூட அவரால் பாட முடியாது. திருநெடுந்தாண்டகம் என்று அழகான பிரபந்தம் திருமங்கை ஆழ்வார் இயற்றி உள்ளார். அதுல சில பாசுரங்களில் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும், காமரபூம் கச்சி ஊரகத்தாய் என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும், மல்லடர்த்து மல்லரையன் அட்டா என்னும், மாகுண்ட கைத்தலத்தென் மைந்தாவென்னும் என்று ஒவ்வொரு பாசத்தையும் பார்த்தேன்னா, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், பகவானே நீ கோவர்தனத்தை தூக்கி மழையிலிருந்து ரட்சித்தாய். ஒரு அடி விபவாவதாரத்தை பாடினாரா, உடனே அடுத்தவரி காமருபூம் கட்சி ஊரகத்தாய், ஊரகம் என்கிற திவ்யதேசத்திலே நீதான் உரைகிறாய், நீதான் ஒரு சிவனுடைய தனுஷை முறித்து சீதையை திருமணம் செய்து கொண்டாய், நீதான் வெக்காவையில் சயனித்து கிடக்கிறாய் என்று மாத்தி மாத்தி ஒரு விபவாவதாரத்தை பாடினா உடனே அர்ச்சாவதாரம். வரிசையா 4 வரி விபவாவதாரத்தை கூட பாட முடியாது. ஒரு இளவரசனுக்கு எப்படி வரிசையா சோற உண்ண முடியாதோ, ஒவ்வொரு பிடிக்கும் நெய் சேர்க்க வேண்டுமோ, அதை போல ஒவ்வொரு அடி பாடினார்னால் உடனே அர்ச்சாவதாரத்தை பாடாமல் திருமங்கை ஆழ்வாரால் இருக்க முடியாது. இப்படி மாத்தி மாத்தித்தான் தானும் பாடுவார். அந்த திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அழகான சரித்திரத்தை தான் நாம் இன்று அனுபவிக்க போகிறோம். அர்ச்சாவதாரம் அனைத்திலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு. அர்ச்சாவதாரத்துல என்ன ஈடுபாடுனால், போய் பகவானை சேவித்து கைங்கரியம் செய்ய வேண்டும், நம்மால என்ன தொண்டு முடியுமோ அதை பகவானுக்கு செய்ய வேண்டும் என்று ஆழ்வாருக்கு ரொம்ப பாரிப்பு உண்டு. அந்த பாரிப்போடு கூட திரு இந்தளூர் என்று ஒரு திவ்யதேசம், மாயவரத்துக்கு பக்கத்திலே திரு இந்தளூர்னு திவ்யதேசம், பரிமள ரங்கநாதன் என்று பகவானுக்கு அந்த ஊர்ல பெயர். ரங்கநாதன் சயனித்த பெருமான் தான். எப்படி திருவரங்கத்துல ஒரு ரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கிறார், அதே போல இங்கும் பரிமள ரங்கநாதன். ஏன் பரிமளம்னால், அவருடைய திருமேனையில் இருந்துதான் எல்லா மனங்களுமே தோன்றுகின்றன. வேதத்தை சில அசுரர்கள் எல்லாம் அபகரித்து கொண்டு போனார்கள். பிரம்மாவிடத்திலிருந்து வேதம் பறிக்கப்பட்டது, அதை கொண்டு போய் கடலுக்குள்ளே எங்கேயோ மறைத்து வைத்து விட்டார்கள். அந்த வேதத்தை எல்லாம் பகவான் தான் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் மத்ஸ்யாவதாரத்தை செய்த போது. ஆனா ரொம்ப நாள் ஒரு பொருளை தண்ணீருக்குள்ளேயே வச்சிருந்தோம்னால் அதுல ஒரு துர்நாற்றம் வந்துருமோ இல்லையோ, அந்த துர்நாற்றத்தை எப்படி போக்குறது? இப்ப நம்ம கூட இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை மாநகரத்துல எல்லாம் பெரிய வெள்ளம் வந்தது. வந்த உடனே வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்துடுத்துன்னா ஒரு நாள் 1.5 நாளைக்கு அப்படியே தேங்கி போயிடும். தேங்கி போனா அதுல இருந்த மரப்பொருட்கள் என்னென்ன படுக்கை இருக்கோ மேஜை இருக்கோ எல்லாம் ஊறி போயிடுமோ இல்லையோ. அதுக்கப்புறம் அந்த மனத்தை துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ரொம்ப கட்டப்படணும். அதை காய வச்சு வெயில்ல வச்சு என்னென்ன பண்ணாலும் இன்னும் ஒரு அளவுக்கு அந்த மரம் ஓரளவு தண்ணிக்குள்ள இருந்துடுத்துன்னா அது துர்நாற்றம் வந்துடுமோ இல்லையோ.
அதை போல வேதம் ரட்சிக்கப்பட்டாலும் அதுல ஒரு துர்நாற்றம் இருந்து கொண்டே இருந்துதான். பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பகவானிடத்திலே தியானித்து பிரார்த்தித்த போது அவரே பரிமள ரங்கநாதனாக வந்து சயனித்து தன்னுடைய திருமேனியினுடைய பரிமளம், திருமேனியினுடைய மனமானது வேதத்தில் இருக்கிற துர்நாற்றத்தை எல்லாம் போக்கி மறுபடியும் பழையபடிக்கு வேதத்தை மனமுடையதாக ஆக்கியதாம். அது நடந்த இடம்தான் பரிமள ரங்கநாதனுடைய ஆஸ்தானமான திரு இந்தளூர் என்கிற திவ்யதேசம். அந்த திருவிந்தளூருக்கு திருமங்கையாழ்வார் நுழைகிறார். மனசுல ரொம்ப ஆசை, போக போறோம், பகவான் திறந்துட்டு கதவை திறந்துட்டு தயாரா இருப்பார். போன உடனே அவருக்கு இந்த கைங்கரியம் பண்ணணும், ஆலவட்டம் வீசணும், அவருக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கணும், அவரை தோல்ல சுமக்கணும், என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பகவானுக்கு செய்ய போகிறோம் என்று மனசுல ரொம்ப ஆசை. பாரிப்போடு ரொம்ப துடிப்போடு நேர திருவிந்தளூருக்கு போனார். போய் பார்த்தால் மத்தியானம் 2 மணி இருக்கும் போல் இருக்கு. அர்ச்சகர் கதவை சாத்தி விட்டு அப்பதான் வீட்டுக்கு போயிருந்தார். நாம கூட யாத்திரைக்கெல்லாம் போகும்போது ஒரு நாளில் 9 திவ்யதேசங்கள், ஒரு நாளில் 12 திவ்யதேசங்கள்னு சேவிப்போம். கடைசியில ராத்திரி வந்து படுத்துண்டு என்னென்ன பெருமாளை சேவிச்சோம்னால் மறுபடியும் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். எந்த ஊர்ல எந்த பெருமாள் இருந்தார், எப்படி கை வச்சிருந்தார், எப்படி சிரித்து கொண்டிருந்தார், அவர் அமர்ந்த திருக்கோலமா நின்ன திருக்கோலமா, ஏதான ஞாபகம் இருக்கணுமோ இல்லையோ. ஒரு திவ்யதேசத்தை சேவிச்சோம்னால் அந்த பெருமாளை நாம மனசுல தேக்கி வைத்துக் கொள்ள முடிய வேண்டும். ஒரு நாளைக்கு 9-10 சேவிச்சோம்னால் நமக்கு அவசரம், ஒரு மாடு மேய போறதோ இல்லையோ, அதுக்கும் ஒரு நாம ஏதோ நியாயப்படுத்தலாம்னு வச்சுங்கோ. ஒரு மாடு மேய போறது, மேய்ச்சல் நிலத்துல உட்காந்து முழுக்க அதெல்லாம் சுவைத்து மென்னு முழுங்கியா அதை ஜீரணிக்க போகிறது, வேகமா அதை உண்டு விடும். திரும்ப கொட்டிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில எடுத்து நன்னா அசை போட்டு அப்புறம் தானே ஜெரிக்க வைக்கிறது. அதை போல ஒருவேளை இப்பவும் நாம யாத்திரைக்கு போகும்போது வேகமா எல்லா இடத்தையும் சேவிச்சு வந்துடுறோம். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நினைத்து பார்த்து மெதுவா அசை போட்டு அந்தந்த பெருமாளை தியானிக்க வேண்டும். ஆனா திருமங்கையாழ்வாருக்கு அப்படி எல்லாம் போராது. ஒரு இடத்துக்கு போனால் பகவானை நன்னா சேவிக்கணும், நன்னா அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு ஆசையோடு வந்தார். நாமளும் போவோம். 12 மணி வரைக்கும் கோவில்லாம் திறந்து வச்சிருப்பா. நான் 11 மணிக்கு ஒரு கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஏதோ நேரம் ஆயிற்று, 2 மணிக்கு போய் சேர்ந்தேன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா கோவிலை போட்டுட்டு அந்த அர்ச்சக சுவாமி வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அவர் கார்த்தாலேருந்து சாப்பிடாம 5-6 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருப்பார் கோவில்ல. அவர் அப்பதான் சாப்பிட போயிருப்பார். போன உடனே நம்ம கோவம் வந்துடும், நான் வரும்போது திறந்து வைக்கலையே, இந்த பெருமாள் சேவையே வேண்டாம், நான் அடுத்த திவ்யதேசத்துக்கு போறேன்னு புறப்பட்டு போயிடுவோம். இது நமக்கு இருக்கிறதுக்கே அதை தங்கி இருந்து 4 மணிக்கு திறந்த உடனே சேவித்து விட்டு போகலாம். அதனால வேற ஏதான காரியம் இருந்தா ஒதுக்கி வைக்கலாம் நமக்கு தோணாது. ஐயோ நான் இத்தனை மணிக்கு வண்டி பிடிக்கணும், இத்தனை மணிக்கு இன்னொருத்தரை சந்திக்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள ஏதான சமயம் இருக்கே பெருமாளை சேவிக்கலாமேன்னு வந்தால் பெருமாள் கதவை சாத்தின்னு இருக்காரேன்னு கோபிச்சுட்டு நாம போயிடுவோம். நாம கோபித்துக் கொள்வதில் எந்த நியாயமும் கிடையாது. ஆனா இதே கோபம் திருமங்கையாழ்வாருக்கு ஏற்பட்டது. எவ்வளவு ஆசையோடு நான் உன்னை சேவிக்கணும்னு வந்தேன், வந்த இடத்தில் நீ திரை போட்டுக்கொண்டு கதவை மூடிக்கொண்டு இப்படி இருந்தால் என்னுடைய ஆசை என்ன ஆகும்? ரொம்ப பசியோடு ஒருத்தர் வரும்போது போன இடத்துல ஒரு பெரிய சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்ங்கிற ஆசையோடு ஒருத்தர் போறார். அன்னைக்குன்னு பார்த்து பூட்டு போட்டு உள்ளே யாரும் இல்லை நாளை வருக அப்படின்னு ஒரு பலகையை போட்டு வச்சுட்டானா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த போல பகவானை சேவிக்கணும்னு ஆசையோடு வந்த திருமங்கையாழ்வாருக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அந்த வருத்தத்தோடு ஊடல் பாசுரமாக பகவானை பார்த்து பாடுகிறார். ஊடல்னா என்ன? பொதுவா ஒரு காதலனும் காதலியும் அவர்களுக்கு நடுவில் சின்ன சின்ன சண்டைகள் மோதல்கள் வருமோ இல்லையோ, அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறது, இல்ல கொஞ்சம் கடுமையாக பேசுவது, அதற்குத்தான் ஊடல்னு பெயர் சொல்வார்கள். ஆழ்வார்களும் ஊடல் பாசுரங்களை பாடினது உண்டு. நம்மாழ்வார் பாடுகிறார், ஆனா குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். ஆனா என்ன ஒரு வேறுபாடு? திருமங்கையாழ்வார் பாடின ஊடல் பாசுரத்துக்கும் நம்மாழ்வாரோ குலசேகர ஆழ்வாரோ பாடின ஊடல் பாசுரத்துக்கும் என்ன வேறுபாடுனால், நம்மாழ்வார் ஊடல் பாசுரம் பாடும்போது தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு பகவானை கணவன் காதலனாக பாவித்து கொண்டு அவனோடு ஒரு சண்டை, அவன் காலம் தாமதமாக வந்திருக்கலாம், 6 மணிக்கு காதலன் வரேன்னு சொல்லிட்டு 6:45 மணிக்கு வந்துருன்னா எந்த பெண்ணுக்குத்தான் கோபம் வராது? அந்த பெண் பாவனையில ஆழ்வார் பாடுகிறார். மின்னடமடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்புனான தஞ்சுவன் மண்ணுடைய இறங்கை அரங்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் யானறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி என்று பகவானை வெட்டி விட்டு நீ இனிமே என்கிட்ட வராத, என்னை பார்க்கவே வராதேன்னு கோபத்துல ஆழ்வார் ஊடல் பாசுரம் பாடுவதுண்டு. ஆனா தன்னையே பெண்ணாக பாவித்து கொண்டு பகவானை ஒரு காதலனாக வைத்து நாயக்கனாக வைத்து பாடுவார். திருமங்கை ஆழ்வாருடைய ஊடல் பாசுரத்துக்கு என்ன சிறப்புனால், ஆழ்வார் தன்னை பெண்ணா பாவித்துக் கொள்ளவில்லை, தன்னை ஆணாகவே பாவித்து கொண்டு ஒரு பக்தன் பகவானை பார்த்து ஊடலாம் இல்லையோ,
ஒரு காதலன் காதலியோ காதலி காதலனையோ பார்த்து ஊடுவது ஒரு விதம். அப்படித்தான் மத்த ஆழ்வார்கள் பாடினார்கள். திருமங்கை ஆழ்வாரும் பெண் பாவனையில பாடிய பாசுரங்கள் உண்டு. ஆனா இந்த திருவிந்தலூர் பெருமாளை சேவிக்க வரும்போது 10 பாசுரங்கள் பாடுகிறார். பெண்ணாக பாடவில்லை, ஆணாகவே இருந்து கொண்டு நீ என்னை இப்படி வஞ்சிக்கலாமா என்று ஊடல் பாவனையிலே ஆழ்வார் பாடுகிறார். நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் எந்தா இந்தளூரீரே எம்மை கெடிதாக கருமம் அருளி ஆவாவென் இறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே என்று ஆழ்வார் அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம், உன்னை தொழுதேன், உன்னை வணங்கினேன், நீயே கதி என்று இவ்வளவு நாளா தேடி வந்தேன், இம்மைக்கு இன்பம் பெத்தோம், நன்னா ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நன்னா ஆனந்தப்பட்டேன்னா ஓ ஆழ்வார் ஆனந்தப்பட்டு விட்டார் போல் இருக்குன்னு பாட்டை பார்த்து நினைக்க கூடாது. நாம யார்கிட்டயானு போவோம், போயிட்டு அவர்களை கால் விழுந்து வணங்கினோம் வச்சுங்களேன், நன்னா இருங்கோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நன்னா இருக்க மாட்டாய்ன்னு அர்த்தம். நல்லா இருங்கோன்னு சொன்னா நல்லா இருங்கோன்னு அர்த்தம். அது ஒரு அழுத்தத்தோடு நன்னா இரு அப்படின்னு சொன்னால் நன்னா இருக்க மாட்டாய்ன்னு சபிக்கிறார் அர்த்தம் இல்லையோ. விஸ்வாமித்திரர் தசரதனிடத்துல போனார். போன உடனே தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். இவ்வளவு பெரிய ரிஷி வந்திருக்காரு, என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்து விட்டார். இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவர், வாக்கு தவறக்கூடாது. ஆனா ராமனை கொடுன்னு விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே ஐயோ அது முடியாது, வேறதானு கேட்டா கொடுக்கிறேன்னு வார்த்தையை பின்வாங்கி விட்டார். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், அவருக்கு கோபம். சரி, சுகீபவ சபாந்தவா மித்யா பிரதிஜா காக்குத்ஸ்த, நீ பொய்யாக என்னிடத்தில் பிரதிஜை செய்து விட்டாய், எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போது வார்த்தை மாறுகிறாய், நன்றாக உன்னுடைய உறவினர்களோடு சுகமாக இரு இப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் புறப்பட்டார். அப்படின்னா என்ன சுகமா இருன்னு அர்த்தம்? சுகீபவன்னு சொன்னால் உனக்கு சுகமே ஏற்படாமல் போகட்டும் என்று சாபம் கொடுக்கிறார் தானே அர்த்தம். அதை போல இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார், நும்மை தொழுதோம், உம்மை நான் ஆட்செய்தேன், வணங்கினேன், இம்மைக்கு இன்பம் பெற்றோம், இந்த வாழ்க்கையில நிறைய ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு ஆழ்வார் ஆனந்தமா படல. உன்னை போய் தொழுதேனே, உன்னை தொழுது என்ன இன்பத்தை நான் இந்த உலகத்துல கண்டேன் என்று ஆழ்வார் பாடுகிறார். இம்மைக்கு இன்பம் பெத்தோம் எந்தா இந்தளூரீரே எம்மை கடிதாக கருமம் அருளி ஆவாவென் இறங்கி, நான் வந்திருக்கேன்னு சொன்னேன், ஹாஹான்னு ஆச்சரியத்தோடு உனக்கு வருத்தத்தோடு, இவ்வளவு நாள் ஆழ்வார் நம்ம சேவிக்காம எவ்வளவு வருந்தி இருப்பார் என்கிற மனபாவனையோடு நீ வந்து உடனே காட்சி கொடுத்திருக்க வேண்டாமா? நும்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே, ஒரே ஒரு முறை திரையை விலக்கி உன்னுடைய திருமேனி அழகை எனக்கு காட்டி இருந்தால் நாங்கள் உஜ்ஜீவனம் அடைந்திருப்போம் அல்லவா? இவ்வளவு ஆவலோடு தேடி வந்ததற்கு நீ கடவை அடைத்து கொண்டு இப்படி சயனித்திருப்பது தவறு என்று ஆழ்வார் கூறினார். பகவானுக்கு புரியல, ஏன் என்ன தவறு? எல்லா கோவிலையும் சாத்துறது தானே, 12 மணிக்கு மூடித்தான் ஆகணும், 4 மணிக்குத்தான் தரப்பா, அர்ச்சக சுவாமி எப்பதான் இல்லத்துக்கு போய்விட்டு வருவது, அதனால 4 மணி வரைக்கும் காத்திருக்கத்தான் வேண்டும் என்று பகவான் நினைத்து கொண்டிருந்தார். அப்ப ஆழ்வார் பாடுகிறார், ஏன் கோவிலை மூடவே கூடாதுன்னு ஆழ்வார் சொல்றார். படியேன் இதை சொல்றதுக்காக நாளைக்கு யாரும் கோவிலை மூடக்கூடாதுன்னு சுவாமி சொன்னார் நினைக்க வேண்டாம். ஆழ்வார் சொல்லுவது, வாசிவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. வாசிவல்லீர், பரிமள ரங்கநாதனே, உமக்கு வாசி பெருமை தெரியுமோ இல்லையோ? ஏதோ சாதாரண உலக பொருட்கள், இந்த கண்காட்சி எல்லாம் நடத்துறான்னு வச்சுங்களேன், கண்காட்சியில மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் ஓய்வு, 3 மணி நேரம் ஓய்வு, யாரும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொன்னா புரியுறது. நம்ம இந்த பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் இது போலலாம் ஏதோ கண்காட்சி இதெல்லாம் மியூசியம்லாம் பார்க்க போறோமோ இல்லையோ, அங்க நடுவுல உணவு விடுமுறை, ஒரு 2 மணி நேரத்துக்கு யாரும் உள்ள வந்து பார்வையிட முடியாதுன்னு சொன்னா சரின்னு ஒப்புக்கொள்ளலாம். அது ஒரு சாதாரண விஷயம். உலக இன்பங்கள் மிக தாழ்ந்த இன்பங்களானபடியால் அதை 4 மணி நேரத்துக்கு மூடி வச்சாலோ 10 மணி நேரத்துக்கு மூடி வச்சாலோ கூட கவலை கிடையாது. ஆனால் பகவானுடைய திருமேனி என்பது எவ்வளவு இனிமையான அழகான ஒரு பொருள். அதனால ஆழ்வார் சொல்ல, வாசி வல்லீர், உமக்கு உன்னுடைய திருமேனி எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரிய வேண்டாமா? கண்ணாடியில நீர் பார்த்தது உண்டா? கிடையாதா? பகவான் கண்ணாடியில தன்னை பார்த்து விட்டால் அப்பதான் புரியுமா தன்னை பார்த்த பக்தர்கள் தன்னை விட்டு பிரிந்து எவ்வளவு துன்பப்படுவார்கள்னு. நீ கண்ணாடியே பார்க்கறது இல்லை போல் இருக்கு, உன் அழகு என்னன்னு உனக்கே தெரியவில்லை, உன் அழகை தெரிந்து கொண்டு நீ இப்படி மறைத்து கொள்ளக்கூடாது. வாசி வல்லீர், உமக்கு வாசி தெரியும், உலகப் பொருட்களை காட்டிலும் உம்முடைய திருமேனி அழகு என்பது எவ்வளவு உயர்ந்ததுன்னு உமக்கு தெரியுமே, அப்படி இருக்கும் போது இதை மறைத்து கொண்டிருக்கலாமா? வாழ்ந்தே போம் நீரே, நீ நன்னா வாழு, நன்னா வாழ்ந்தே போ அப்படின்னு ஆழ்வார் மறுபடியும் சொன்னார். பகவான் சொன்னார், அதெல்லாம் சரி, உலக மனிதர்களை விட நீர் உயர்ந்தவர், பெரிய பக்தர், அதனால உலக மனிதர்களுக்கு
12லிருந்து 4 மணி வரைக்கும் கோவில் மூடி இருக்கும்னா ஒன்றும் பெரிய வருத்தம் கிடையாது. சரி 4 மணிக்கு சேவிச்சுக்கலான்னு இருப்போம். இல்லை இன்னைக்கு பிராப்தம் இல்லை, பகவானுக்கு எனக்கு சேவை சாதிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லை, நமக்கு சேவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு கூட சொல்ல வேண்டாம், அவருக்கு எனக்கு காட்சி கொடுப்பதற்கு பாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த விதேசத்துக்கு புறப்பட்டு போயிடுவோம். திருமங்கையாழ்வார் நம்மை போல அல்லர், ரொம்ப உயர்ந்தவர் தான். ஆனா மறுபடியும் பகவான் கேட்டார், இப்படி வேற எந்த ஆழ்வாரும் என்ன நிர்பந்தித்ததே கிடையாது, நீர் தான் கடைசி ஆழ்வார். இதுக்கு முன்னாடி 9 ஆழ்வார்கள் என்னை பார்த்து பாடியிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே இந்த போல மத்தியானத்துல பூட்டவே கூடாது, நாங்க எப்ப வந்தாலும் எங்களுக்கு சேவை சாதிக்கணும், எப்போதும் எங்களுக்கு கைங்கரியம் கொள்ள வேண்டும், இப்படின்லாம் யாரும் வற்புறுத்தினதே கிடையாது. நீர் மட்டும் என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்போமோ இல்லையோ, இப்ப மத்த அடியார்களுக்கு என்ன விதிமுறையோ அதுதானே உமக்கும் இருக்க முடியும், இப்படித்தான் கோவிலில் வழக்கம், அப்படியெல்லாம் நடுவுல திறக்க முடியாதுன்னு பகவான் தெரிவித்தாராம். அதுக்கு பதில் சொல்லுகிறார், சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்தது சொல்லில் நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணியிருந்தீர் அடியேனை, நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் நமக்கிவ் உலகத்தில் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர் இந்தளூரீரே. பகவன் உன்னை சர்வஜன்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்றது, அனைத்தையும் அறிவாய், நல்லவர்கள் யாருன்னு தெரியும், தீயவர்கள் யாருன்னு தெரியும், இவ்வுலகத்து எல்லாம் அறிவீர். இந்த சம்சாரத்துல பூமண்டலத்துல ஏன் வைகுந்தத்துல கூட என்ன நடக்கிறதோ அனைத்தையும் அறிவீர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒன்னே ஒண்ணு உமக்கு தெரியல போல் இருக்கு, இது என்னவே என்னால சொல்லாம விட முடியாது, சொல்லாது ஒழியகில்லேன். நான் வேண்டாம் வேண்டான்னு வாயை கட்டுப்படுத்தித்தான் பார்த்தேன், ஆனா நீ வாயை பிடுங்குகிறாய், இந்த வார்த்தையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை, உன்னுடைய மத்த பக்தர்களும் திருமங்கையாழ்வாரும் சமம்னு நினைத்து விட்டாயா? அவர்களை விட நான் எவ்வளவு பெரிய பக்தன் உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? உலகத்துல எல்லாம் தெரியும்னு சொல்லுகிறாயே, என்னுடைய பக்தி திவ்ய தேசத்துல எனக்கு இருக்கிற ஈடுபாடு எவ்வளவுன்னு உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா என்று ஆழ்வார் பாடுகிறார். இந்த இடத்துல நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர்னால், நம்மளோட சமமா பகவான் நினைச்சிட்டார் போல் இருக்கு, அப்ப நாம் வேறு திருமங்கையாழ்வார் உயர்ந்தவர் அவர் சொல்லி காட்டுகிறார் என்று பொருள் கிடையாது. நும் அடியார்னு சொன்னால் மத்த ஆழ்வார்களை திருமங்கை ஆழ்வார் சொல்றாராம். நம்மாழ்வாரை போல நான் நினைச்சிட்டீரா? நம்மாழ்வாருக்கு திவ்யதேச சேவை கிடைச்சால் சரின்னு ஆனந்தமா பாடுவார், திவ்யதேச சேவை கிடைக்காட்டா சரின்னு நேர பரவாசுதேவனை பார்த்து 50 பாசுரம் வரிசையா பாடுவார், அவருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா திருமங்கையாழ்வார் அப்படியா? திவ்ய தேசத்து எம்பெருமானை விட்டால், அர்ச்சாவதாரத்தை விட்டா வேற கதியே அவருக்கு தெரியாது, வேற பிராபியமே அவருக்கு தெரியாது. அப்ப நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர், மத்த ஆழ்வார்களையும் திருமங்கை ஆழ்வாரையும் ஒண்ணு நினைத்து விட்டாயா? அந்த ஞானம் உனக்கு இல்லையா? நான் உயர்ந்தவன், திவ்ய தேசத்துல என் ஈடுபாடு எவ்வளவுன்னு நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அதனால் எனக்கு நீ காட்சி அளிக்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்க, சரின்னு பகவானும் கதவை திறந்து திரையை வாங்கி திருமங்கையாழ்வாருக்கு காட்சி கொடுத்தானாம். இப்படி 10 பாசுரங்கள் பகவானோடு ஊடல் பாசுரமாக பாடி கடைசியில திருமங்கையாழ்வார் தானும் பகவானை கண்டார். அப்ப நம்மை விட ஆழ்வார்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே திவ்ய தேசத்துல மிகுந்த ஈடுபாடு. ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. பெரியாழ்வார்னு பார்த்தால் பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. இதோ திருமங்கை ஆழ்வார்னு பார்த்தால் திவ்ய தேசங்கள்ல அவரை போல யாருமே பாசுரம் பாடினது கிடையாது. பெருமானையும் சரி அந்த ஊரினுடைய பெருமைகளையும் சரி திருமங்கை ஆழ்வார் தான் பறக்க எடுத்துரைத்தார். அவருடைய ஒரு அழகான கதையைத்தான் இன்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்ப பக்தன் எந்த அளவுக்கு பக்தியோடு இருந்தால் அதற்கு தகுந்தபடி பகவான் தனக்கு காட்சி கொடுக்கிறார். நாம் போனாலும் நமக்கும் காட்சி அளிக்கிறார், ஆழ்வார்கள் போனாலும் காட்சி அளிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் போய் இப்பவே சேவிக்கணும் என்றாலும் அதற்கும் பகவான் இடங்கத்தான் செய்கிறார். அப்படி பகவானுக்கும் பக்தனுக்கும் இருந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வைத்தான் இன்று நாம் அனுபவித்தோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।